ஹாய், நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு என்னோட அடுத்த அசைன்மெண்ட்டுக்காக சேலம் மாவட்டம் ஊத்துமலைக்கு போய்கிட்டு இருக்கேன். நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணா நிறைய மலைகளை ஏற வேண்டியிருக்கும்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு ஆர்வமும் இருந்துச்சு. ஆனாலும் இத்தனை நாளா அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. இங்கே வந்து கல்யாண ஆவாதங்கள் கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்க குழந்தை உண்டாயிருக்கு. ஒரு 5 வாரமோ 9 வாரமோ வந்து நெய் விளக்கு போடலாம், தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லி விருப்பம் பண்ணிருக்காங்க. அகத்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் பத்தி பேசினா முதல்ல நம்மளோட நினைவுக்கு வர்றது பொதிகை மலை, சதுரகிரி மலை மாதிரியான மலைகள் தான். ஆனா அங்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு நான் இப்ப போய்கிட்டு இருக்கிற ஊத்துமலையில இருக்கு. அது அகத்திய சித்தர் பிரதிஷ்டை செய்த அதிசய சக்திகள் நிறைந்த ஸ்ரீ சக்கரம். மற்ற கோவில்கள்ல உள்ள ஸ்ரீ சக்கரங்களை பக்தர்கள் நேர்ல பார்க்க முடியாது. ஆனா ஊத்துமலையில மிக அருகாமையில போய் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரத்தை பார்க்க முடியும். ஒரு தடவை ஸ்ரீ சக்கரத்தை நேர்ல பார்த்து வேண்டிக்கிட்டாலே நினைச்ச காரியங்கள் அத்தனையும் கைகூடுங்கிறது மக்களோட நம்பிக்கை. ஊத்துமலைக்கு அதிக மக்கள் வந்து போறதால மலைப்பாதை சீர் செய்யப்பட்டு ஏறுறதுக்கு சிரமம் இல்லாம இருந்துச்சு. குகைக்குள்ள நுழையும் போதே மனசுக்கு ஒரு பேரமைதி கிடைக்குது. இதோ நான் தேடி வந்த ஸ்ரீ சக்கரம். எத்தனையோ மலைகள் இருக்க ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்ய அகத்தியர் எதுக்காக இந்த மலையை தேர்வு செஞ்சாரு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அகத்தியர் இங்க வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும். உலக மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டி சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இமயமலையில். எல்லாரும் இமயமலை சாரலுக்கே போயிட்டாங்க. போனோன்னையும் உலகம் ஒரு பக்கம் டவுன் ஆகிடுது, அப்படியே இறங்கிடுது. சிவன் பார்த்தாங்க, அகசிய மகர்ஷியை புதிய மலைக்கு தாட்டி விட்டா வடபுறம் தாழ்ந்து தென்புறம் ஓங்கிடுது. உலகத்தை சமமாக்கறதுக்காக அகஸ்திய பிரானே ஒருத்தரை மட்டும் அந்த ஒரே முனிவரை தேர்ந்தெடுத்தாங்க சிவபெருமான். எடுத்து அவரை புதிய மலை சாரலுக்கு போகுமாறு கட்டளை பண்ணாங்க. அகசிய பிரானும் புதிய மலைக்கு விஜயம் செஞ்சு வர்றாங்க. வர்ற வழியில தான் இங்கே இந்த ஸ்தலமலை ஊத்துமலைங்கிற இந்த மலையை அவங்க வந்து அடையிறாங்க. அவங்க இந்த மலையை இந்த மலைக்கு வந்தாங்க அப்படின்னா, சேலம்னாலே சைலம்னு அர்த்தம். சைலம்னாலே மலைகள் நிறைந்த பகுதின்னு அர்த்தம். சங்ககிரி, பத்மகிரி, கமலகிரி, நாமகிரி, குமரகிரி அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பூரா மலை தான். எல்லாம் இங்கேருந்து பூராவுமே நிறைய ஒரு 6-7 மலைகள் சுற்றி இருக்கு. அந்த மலைகளினுடைய நடு மையப்பகுதியாகத்தான் இந்த ஸ்தலமலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊத்துமலை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மலை விளங்குது. இதில் தான் அகத்திய பிரான் வந்து தவம் புரிஞ்சுட்டு இருக்காரு. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாயத்துல திருமணம் நடந்த போது உலகமே வடபக்கம் சாஞ்சிட்டதால அதை சமப்படுத்த அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அனுப்புனாங்க. ஆகாய மார்க்கமா பொதிகை மலைக்கு போய்கிட்டு இருந்த அகத்தியரோட கண்கள்ல ஊத்துமலை தென்பட தன்னோட மனைவியோட இங்க வந்திருக்காரு. இப்போ அகத்தியர் முனிவர் வந்துட்டு நிறைய மலையில வந்துட்டு தவம் புரிஞ்சதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா. இங்க இந்த மலையில அகத்தியரும் அவரோட மனைவியும் இங்க வந்து தவம் புரிஞ்சதுக்கு என்ன காரணம்? அகஸ்தியர் ஐயா இந்த மலைக்கு விஜயம் செய்கிறாங்க. செஞ்சு இங்கே ஒரு பெரிய குகையை அமைச்சு அந்த குகையில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்க மனைவி லோபாமுத்ராமா பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், அம்மனை வழிபடுறவங்க. அகத்திய பிரான அப்படித்தான் அம்பாளை வழிபடுறவங்க. பொதுவாக சித்தர்கள் யோகிகள்லாம் எல்லாருமே லலிதாம்பிகையை ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டவங்க தான். எல்லா மகர்ஷிகளும் எல்லா சித்தர்களும் ஸ்ரீசக்கர யந்திரத்தையே பிரதானமாக கருதுகிறாங்க. அதில் இல்லாத சக்தியே இல்லை, அதில் இல்லாத கடவுள்களும் இல்லை. லோபாமுத்ராமாவும் அகத்திய மகர்ஷியும் 2 பேருமே சேர்ந்து தான் இங்கே வழிபட்டிருக்காங்க. அதனால தான் அதுக்கும் லோபாமுத்ராமா தவம் பண்ண இடமும் அந்த இடத்துல இருக்குங்க. ஸ்ரீசக்கரம் வந்து மகாமேருன்னு பேர். மகாமேருன்னா இப்படி கொஞ்சம் புடப்பாக இருக்கும். அது பார்த்தேன்னா 40 முக்கோணம்னு இருக்குது. கொஞ்சம் இப்படி தட்டையாக இருக்கும். அது வந்து தகடு வடிவில் இருக்கும், யந்திர வடிவில். ஸ்ரீ யந்திரம்னு பேர். அந்த ஸ்ரீ யந்திரத்தில் 40 முக்கோணங்கள் இருக்குது, 43 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ அந்த 43லேயும் 43 தேவதைகள் விளங்குறாங்க.
நடு மைய பகுதியில் திரிகோணாகாரம்னு பேர். அந்த திரிகோணாகாரத்தில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு பேர். நடுமையத்தில் பிந்து திரிகோணத்தில் காமகலா காமேஸ்வரர்னு பேர் ஐயாவும் அம்மாவும் விட்டுருக்காங்க. எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த சக்கரத்துக்கு இருக்குது அப்படின்னு ஐயா இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது செங்குத்து நிலைன்னு சொல்லுவா, வர்டிக்கல் போஸ்டில் இருக்குது. உலகத்திலேயே எங்கேயுமே வர்டிக்கல் போஸ்டில் ஸ்ரீயந்திரா இருக்கிறதா இல்லவே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. உலகத்திலேயே வெளிப்படையா வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்ரீசக்கரம் ஊத்துமலையில தான் இருக்கு. மக்களுக்கு நன்மைகளை செய்யணுங்கிற ஒரே காரணத்தால தான் அகத்தியர் இப்படி வெளிப்படையா ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காரு. இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டா மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? குழந்தை பாக்கியம், சகல செல்வாக்கு, யோகம், பேர் புகழ், அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த ஸ்ரீயந்திரத்தை வழிபடுறதுனால கிடைக்கும். ஸ்ரீசக்கரத்தை சாதாரணமா வழிபட்டாலே மக்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அதுலயும் முறைப்படி ஸ்ரீசக்கரம் பற்றி முழுசா தெரிஞ்ச உபாசகர்களோட அறிவுரை கேட்டு வழிபட்டா நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்குமா. இதை வழிபட்டால் ஃபர்ஸ்ட்ல குடும்பத்துக்கு, தொழிலுக்கு பிரார்த்தனை பண்ண விஷயம், மன கஷ்டங்கள், மனவியாதிகள் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை நம்ம விசேஷம் பண்ணுது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்கள், குழந்தை இல்லாதவங்க இது மாதிரி வழிபட்டால் நல்லா ஐதீகம் சொல்லுறோம். இதுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்கள் கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்க குழந்தை உண்டாயிருக்கு, ஒரு 5 வாரமோ 9 வாரமோ வந்து நெய் விளக்கு போடலாம், தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்தில் வகையில் நிறைய பேருக்கு ஒரு 100 பேருக்கு பக்கமாக கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தைகளாக கல்யாணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் என் கண்ணு கூட நான் வந்து இங்கே ஆசீர்வாதம் படும். போன மாதம் கூட வந்து ஒரு அம்மா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போச்சு. பெங்களூர்லேருந்து வந்து சாதாரணமாக வந்து குழந்தை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அது மாதிரி சில ஐதிகள் நடக்குது. பெங்களூர் எங்கேயோ இருக்குது, இங்கே வந்து ஆசீர்வாதம் அது மாதிரி நடக்கிற விஷயம் நம்ம ஒரு டைம் இங்கே சண்டியோகம் நடக்கும். சண்டியோகம் பண்ணது அதோட திருநீர் கொடுத்தாவே குணங்கள் மறக்க ஐடியா இருக்கு. பொதுவா சித்தர்கள் தவம் இருந்த பகுதிகளில் இன்னைக்கும் அவங்க நடமாடுறாங்கன்னு பரவலான நம்பிக்கை இருக்கு. ஊத்துமலையிலையும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கதான் செய்யுது. காற்றா நடமாடும் சித்தர்களை சில சமயங்கள்ல உருவங்களாவும் உணர முடியும்னு சொல்றாங்க. நீங்க இப்போ இத்தனை ஆண்டு காலமா இந்த கோவில்ல இருக்கீங்க, நீங்க என்னைக்காச்சும் சித்தரை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. அதாவது நாங்கள் அந்த சித்தர் குகை பறஞ்சு விரிஞ்சு இருக்கு. பொதுவாக பக்தர்கள் வருவா, கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பா, சாமி கும்பிடுவா, தியானம் பண்ணுவா, தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் தடவிட்டு போயிடுவா. இது கோயில் வழக்கம். சில நேரங்களில் நாங்கள் பூஜை பண்ணின்னு போவோம், யாரோ உட்காந்துருப்பா, நாங்கள் பூஜை பண்ணின்னு இருப்போம். ஆனால் பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்க்கும்போது அவள் இருக்க மாட்டாள். அதிசயமாக இருக்கும். யார்கிட்ட சொன்னாலும் வெக்கமாக இருக்கும். சொல்லலாமா, சொன்னால் ஏதாவது சும்மா சாமி அப்படின்னு சொல்லுவாங்களான்னு நினைப்போம். மறுபடியும் போய் அதை நாங்களே பார்த்துப்போம். இது இப்போ பார்த்துட்டு வந்தது உண்மையா இல்லையா, இப்போ தானே பார்த்தோம், ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார், கொஞ்சம் இப்படி இருந்தார் அப்படின்னு நினைப்போம். அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்ச ஸ்ரீசக்கரம் இருக்கும் குகையில தியானம் பண்றது இங்க வர பக்தர்கள் தவறாம செய்யற ஒண்ணு. குகைக்குள்ள வந்து அமர்ந்துட்டா நேரம் ஓடுறதே தெரியாதான். சிலர் நாள் கணக்குல கூட தியானம் செஞ்சுட்டு போயிருக்காங்களாம். இன்னைக்கு பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, இங்கே வந்து அமைதியாக தியானம் பண்ணுறாங்க, நல்ல அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை நானே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 40 வருஷமாக இந்த மலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். 43 வருஷம் ஆகி போச்சு. இவ்வளோ வருஷத்துலேயும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறது எனக்கு எந்த ஒரு நோயோ இல்லை என்னுடைய மன உளைச்சலோ இது இருக்காது. இன்றைக்கி இந்த மலைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வந்தேன்னாக்கா 7 மணி வரைக்கும் இருந்துட்டு போவேன். புதுசாக மக்கா நாள் காலையில் புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஆகர்ஷண சக்தி, வைப்ரேஷன் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி நான் இது வந்து தொடர்ச்சியாக டெய்லி வந்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னாக்கா அந்த நிறைவை கொடுக்குது. சித்தர்கள் வச்ச சக்கரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது நமக்கு அதனுடைய முழுமையான அந்த சாராம்சம் தெரியலனாலும் அந்த அனுபவத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? சும்மா சொல்கிறத விட அதை அனுபவிக்கணும். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, கல்வி, நிம்மதின்னு பல விஷயங்களுக்கு தீர்வா இருக்கிற ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டையான ஊத்துமலையில இன்னொரு சிறப்பும் இருக்கு. அது அதிசய ஊற்றுகள். ஊத்துமலைன்னு பெயர் வந்ததுலயே இங்க சிறப்பான ஊற்றுகள் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். அதிசயமான ஊற்றுகளை தேடி மலையோட இன்னொரு பகுதிக்கு நான் போக போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சேலம் மாவட்டம் ஊத்துமலை மேல நான் இப்போ இருக்கேன். அகத்திய சித்தரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட அதிசய ஸ்ரீசக்கரம் பத்தி போன செக்மெண்ட்ல பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ ஊற்றுமலையில உள்ள அதிசயமான ஊற்றுகள் பற்றி பார்க்க போறோம். இந்த மலைக்கு ஊற்றுமலைன்னு பெயர் வந்ததே இங்க உள்ள அதிசய ஊற்றுகளால தான் இருக்கணும்னு எனக்கு புரியுது.
அதிசய ஊற்றுகள் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். குகைக்கு ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்தேன். ஆனா ஊற்று இருக்கும் பகுதிக்கு போறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. பல கிலோமீட்டர் தூரம் கடினமான பாதையில முன்னேறினேன். இந்த ஊத்துமலைக்கு வர பாதை வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. தார் ரோட்டில் தான் வந்தேன். இந்த ஊத்தை தேடி போகிற இடம் வந்து ரொம்ப பெரிய காடாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வரத்துக்கு. சுமாராக ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் நம்ம அந்த ஊற்று இருக்க இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு வர பக்தர்கள் அத்தனை பேரும் ஊற்று இருக்கும் இடத்துக்கு வர்றது கிடையாது. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அப்பப்போ வந்து போறாங்க. நான் மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு பூசாரி குடத்தோட கீழே இறங்கிட்டு இருந்தாரு. அதிசய ஊற்றுல இருந்து தான் தண்ணீர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காருன்னு அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது. அகத்தியர் வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணி ஒரு புண்ணியஸ்தலமாக நடந்திருக்கிறனால அவருடைய பாதம் பெற்ற அந்த ஊத்துல இருந்து அந்த ஊத்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே சாமி சோமநாதேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறது, தீர்த்தம் கொடுக்கறது, வர்றவங்களுக்கு எல்லா உபசரணையும் பண்ணுறது இந்த தீர்த்தம் தான். இந்த கோயிலில் நடக்கிறது பூராமல் இங்கே ஊத்து தண்ணியில் வர்ற பிரசாதம் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். தினசரி காலையில வந்து ஊற்றுல தண்ணீர் எடுத்துட்டு போய் தான் சுற்றியுள்ள கோவில்கள்ல அபிஷேகங்கள் பண்றாங்க. பக்தர்களுக்கு தீர்த்தமா தரப்படுறதும் இந்த நீர் தான். அதனால இவ்வளவு தூரம் பயணிச்சு மக்கள் வர வேண்டிய அவசியம் இல்லாம போகுது. இந்த ஊத்து மலைங்கிறது சித்தர்களுடைய வாழுமிடம், இந்த ஞானிகள் வாழுமிடம், யோகிகள் வாழுமிடம். அவங்க உருவம் தெரியாம எங்கெங்கேயோ தபஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மழை வந்தால் உடனே தண்ணி கீழே இறங்கிடும், மலையில் வந்து தங்கி நிற்காது. அந்த அந்த இயற்கையிலேயே மலையில் வந்து ஊத்துங்கிறது தானாக சுரக்கும். அந்த மழை இல்லாத நேரத்துலையும் அவங்க வந்து சுரந்து மலையை வந்து சுரந்து தண்ணி வெளியில் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அல்லது வர்றவங்களுக்கு பக்தர்கள் குடிக்கிறவங்களுக்கு சுரந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊத்து மலை வந்து எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ வருஷங்களாக அந்த இடத்துல ஊத்து வந்துக்கிட்டே இருக்கிறது தான். அந்த ஊத்து தான் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு மருந்தாகுது. நிறைய பேர் குடிக்கவும் செய்கிறாங்க. மருந்துன்னு நினச்சா மருந்து, நம்ம தண்ணி தாகத்துக்கு குடிக்கிறவங்களுக்கு அது தண்ணி. அந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க சித்தர்கள், ஞானிகள். ஏறக்குறைய 3 மணி நேரம் மலை ஏறி ஊற்று இருக்கும் இடத்த நான் அடைஞ்சிட்டேன். மிகச்சிறிய அளவுல பாறைகளுக்கு நடுவுல இருக்கு இந்த அதிசய ஊற்று. வெயில் அதிகமா இருந்தாலும் தண்ணீர் ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருடங்கள்ல ஒரு தடவை கூட இங்க உள்ள நீர் வற்றுனதே கிடையாதான். அகத்திய பெருமான், அகத்திய மகான் என்கிற ஒருத்தர் வந்து இங்கே ஜபம் பண்ணி தியானம் பண்ணி மகா யோக நிலையில் இருந்து அந்த நீர் ஊத்து தண்ணியாக வர்றனால இங்கே வந்து இருக்கிற பெருமாள் ஈஸ்வரனுக்கு, பெருமாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் அபிஷேகம் பண்ணுறோம் ஒன்று. அந்த நீர் மருந்தாக பயன்படுது. அந்த ஜபம் பண்ணி அங்கேயே தங்கி அவரும் அந்த நீரை வந்து சாப்பிட்டு மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த நீரை வந்து பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி இப்போ அவர் பண்ணியிருக்காரு. அந்த பெருக்கெடுத்து வர்ற தண்ணீரை எத்தனையோ பேர் வந்து குடித்து நிறைய நோய் வந்து சரியாயிருக்கு, நோய் வந்து நல்லா குணமாயிருக்கு. அந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம பெருமாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அபிஷேக தண்ணீர் குடித்தா கூட நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்பு வந்து நல்லா இருக்கு, குணங்கள் ஆயிருக்கு. ஊற்றுமலையை சுத்தி நிறைய நீர்நிலைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட 7 சுனைகள் மட்டும்தான் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் அவைகள் அத்தனையும் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தா பயன்படுறதுதான். அகஸ்தியர் ஐயா இந்த மலைக்கு விஜயம் செஞ்ச போது இந்த பகுதியில் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு வியாதி இருந்திருக்கு. அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்காக எல்லாரும் அகஸ்தியர் ஐயா கிட்ட முறையிட்டிருக்காங்க. அகஸ்தியர் ஐயா தன்னோட சக்தியினால இங்கே சப்தசாகர தீர்த்தம்னு பேர் 7 தீர்த்தங்களை உண்டு பண்ணியிருக்காங்க. 7மே 7 சுனைகளாக இருக்குது, 7 வெள்ளா இருக்குது, மது மலை மேலே இருக்குது. பொதுவாக எல்லாரும் அதிசயம், சயின்ஸில் கூட அதிசயம்தான். பிருத்திவி அப்புன்னு பேர் சமஸ்கிருதத்தில், மண் நீர் நிலம், நிலம் நீர், அது மாதிரி தான் சொல்லுவாள். ஆனால் இங்கே பாறைகள்லேருந்து ஜலம் வர்றது. இந்த மலையோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மலையோட ஃபஸ்ட்டில் வந்து ஜலமலை அது வந்துருக்கு. ஜலமலை
அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் பேர் ஊத்துமலைன்னு பேர். ஏன்னா ஊத்துமலைன்னு ரொம்ப சிறப்பானது. இங்கே இந்த ஊத்துமலையிலேருந்து எப்பயுமே தீர்த்தம் மொத்தம் தனி ஒரு 7 தீர்த்தம் இருக்குது. புண்ணியமாக தீர்த்தம் இதில் 7 தீர்த்தம் ஒவ்வொரு தீர்த்தத்துலையும் ஒவ்வொரு புண்ணியம் இருக்குது. அப்படி பேசி ஒவ்வொரு தீர்த்தத்தில் வந்து சளி குழந்தை இந்த மலையில் வந்து குழந்தைக்கு சளி பிடிச்சாலோ யார் பிடிச்சாலும் குடிக்கலாம். எந்த டாக்டருக்கு போகணும் அவசியம் கிடையாது. அந்த பரவலது தீர்த்தம் இது. இப்போ காய்ச்சல் வந்தால் பஸ் தண்ணி குளிக்கலாம், அப்படியே சளி பிடிக்கணும்னு கிடையாது. இந்த காய்ச்சல் வந்தால் கூட குளிக்கலாம். அந்தளவுக்கு தன்மை இருந்த சக்தி இருக்குது இந்த மலை தீர்த்தம். ஏன்னா ஊற்று தண்ணி இருக்குது, அது ஒரு விசேஷமானது. சில குடிச்சாவே சளி தும்பல் வராமல் அது மாதிரி வராது. ஏற்கனவே இது வந்து வெளிநாட்டிலேருந்து டாக்டருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயறதுல வல்லவர்கள்னும் ஆகாய மார்க்கமா பயணம் செய்யறதுல கை தேர்ந்தவங்கன்னும் குறிப்புகள் இருக்கு. அந்த செய்திக்கும் ஊற்றுமலைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. இந்த 18 சித்தர்கள் ஒன்னா கூடி அந்த இடத்துல தவம் புரிஞ்சதா சொல்லியிருக்காங்க, அதை போட்டிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஐயா 18 சித்தர்கள்ங்கிறத விட பஞ்ச ஆச்சாரியர்கள்னு பேர். அகஸ்தியர், போகர், புலிப்பாணி, கபிலர், ரேணுகருங்கிற இந்த 5 மகர்ஷிகளுக்கும் அகஸ்தியர் ஐயா வந்து ககனமார்க்க பிரயோகம்னு பேர். நாம் படத்துல எல்லாம் பார்ப்போம், அப்படியே அந்த மகரிஷிகள் ரிஷிகள்லாம் அப்படியே பறந்து போவா. அதை கற்றுக் கொடுத்த இடம். அதாவது ககனமார்க்க பிரயோகம்னா சமஸ்கிருதத்தில் சொல்கிற, அதான் ஃப்ளை பண்ணி போகிறது, பறந்து போகிற வித்தை எப்படிங்கிறத அகஸ்திய மகரிஷியும் லோபாமுத்ராமாவும் மற்ற ஆச்சாரியர்களுக்கு உபதேசம் பண்ண இடம். அது ரொம்ப பெரிய விஷயம்தான் ஐயா. அது அந்த குகையில கபிலரும் வந்து கொஞ்ச நாள் தவம் புரிஞ்சதா சொல்லியிருந்தது. ஆமாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கபிலர் ஐயா இந்த அகஸ்தியர் ஐயா இது பண்ணதுக்கப்புறம் அதாங்க இந்த ககனமார்க்க பிரயோகத்தை கற்றுக்கிறதுக்காகத்தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. வந்து உபதேசம் பெற்று அவங்களும் கொஞ்ச நாள் இங்கே தவம் ஏற்றிருக்காங்க. எண்ணற்ற மகரிஷிகள் அந்த குகையில் தவம் பண்ணதுனால அங்கே தனித்தன்மையோடு அந்த குகை விளங்குது. எவ்ரி பௌர்ணமி அன்னைக்கு அங்கே சித்தர் பூஜை நடக்கும், அகத்தியர் ஐயா பூஜை நடக்கும். அதில் யார் கலந்துக்கிறாளோ அவளுக்கு நிறைய நல்ல பெரிய அதிசயங்கள்லாம் நல்லதுகள் நடக்கும். ககனமார்க்க கலையை அகத்தியர்கிட்ட கத்துக்கிட்ட பிறகுதான் மற்ற சித்தர்கள் பல ஊர்களுக்கு ஆகாய மார்க்கமா பயணம் செஞ்சிருக்காங்க. ஊற்றுமலையில இன்னும் சில அதிசயங்கள் இருக்கு. அவைகளை ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ஊற்றுமலையில உள்ள அதிசய ஸ்ரீசக்கரத்தையும் ஊற்றுகளையும் போன செக்மெண்ட்ஸ்ல பார்த்தோம். நோய்கள் தீர்றதா நம்பிக்கை இருக்கிறதால ஊற்ற தேடி வர மக்கள் தவறாம வழிபடுற இன்னொரு கடவுள் பைரவர். அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்ச ஸ்ரீசக்கரத்துக்கு பாதுகாப்பா பிரம்மாண்டமா நிக்கிறாரு பைரவர். ஸ்ரீசக்கரத்துக்கும் பைரவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸ்ரீசக்கரத்தில் ரத்தன கோட்டைகள் இருக்குது. அந்த ரத்தன கோட்டைகளுக்கு பாதுகாப்பாக பைரவர் ஐயா விளங்குறாங்க. அதனுடைய மையப்பகுதியில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்காங்க தாயாரோட. அதனுடைய அமைப்புக்காகத்தான் இங்கே மிகப்பெரிய பைரவரை ஸ்தாபித்து வழிபட்டோம். இந்த பைரவர் ஐயா தென் தமிழகத்திலே மிகப்பெரிய பைரவர் சந்நிதி. இது 8 கரங்களோடு இருக்காங்க, அஷ்டபுஜம்னு பேர். மற்ற எல்லா சிவாலயங்கள்லையும் 4 கையோடு தான் பைரவர் ஐயா இருப்பாங்க. இங்கே 8 கரத்தோடு இருக்காங்க. வரப்பிரசாத வடிவம்னு பேர். இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடி வர்றாப்புல இருக்கும். இல்லை இதை வச்சு யார் பக்தர்கள் வேண்டின்றாலும் உடனே அவங்களுக்காக ஓடி வந்து செய்கிறாப்புல இந்த திருமேனி அமைஞ்சிருக்கு. பைரவர் சன்னதி இருக்கிற இடத்துல பலவிதமான அமானுஷ்யங்களை இரவு நேரங்களில் உணர முடியுமா? அதை அனுபவிக்கிறதுக்காகவே நள்ளிரவு வேளைகளில் மக்கள் இங்கே தங்கி இருப்பாங்களாம். சில நேரங்களில் அகஸ்தியர் குகையில் இந்த முனிவர்களை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. நாங்கள் சேவிச்சுட்டு வரும்போது ஒருத்தரை பார்த்துட்டு வருவோம், பூட்டியிருக்கோம். மறுபடியும் திறந்து போகும்போது அங்கே யாரும் இருக்கல. அது ஒரு பெரிய அதிசயமாக கருதுகிறோம். பைரவரையா அஷ்டமி வழிபாட்டும் போது பைரவ காலம்னு பேர். ராத்திரி 12 to 3 மணி வரைக்கும் பைரவனுடைய நேரம். இங்கே நாங்கள் பைரவரையா அஷ்டமி வழிபாடெல்லாம் 10, 11 மணிக்கு 12 மணிக்கு ஆர்த்தியோடு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் நம்ம முருகன் அந்த பைரவ சன்னதியை வளம் வந்துட்டே இருக்காப்புல ஒரு இது வரும். பக்கத்தில் போய் பார்த்தாலோ இதில் என்ன நடக்குதுன்னு கற்றுக்கலாம், அது தெரிஞ்சுக்கலாம்னு போய் பார்த்தாலோ அது பார்க்க முடியறதில்ல. இதுதான் ஐயா அதிசயம். ஆனால் தள்ளியிருந்து பார்க்கும்போது ஒரு உருவம் போகிறது கண்டிப்பாக நன்னா தெரியுது, எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். ஆனால் பக்கத்தில் போகும்போது அது இல்லை. அப்போ அது ஒரு அமானுஷ்யமாக தான் இருக்கு. அது ஊற்றுமலைக்கு தினசரி பக்தர்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊற்றுமலைக்கு மேல வராங்க. எப்பெல்லாம் இந்த இடத்துல விசேஷமா இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து ஆதியில் வந்து பங்கினி உத்திரம் மகா சிறப்பு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு நாளில் பலாயிரம் பேர் வருவாங்க. ஜனத்தொகை கம்மியாக இருந்த காலத்துலேயே 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே பல ஆயிரம் பேர் வந்து சேருவாங்க. இப்போ வந்து
20-30 பேர் சேரும், லட்சக்கூட சேரும். கால சூழ்நிலையை தகுந்த மாதிரி ஏறுது ஜனம். அதே மாதிரி இப்போ வந்து பைரவர் வச்சிருக்கிறாங்க. அந்த பைரவருக்கு அஷ்டமி பூஜை பண்ணுறாங்க. தேய்பிர அஷ்டமி பூஜை. அதுக்கு வந்து வருது, ஒரு மாசானா ஒரு 5000 பேர் 6000 பேர் வர்றாங்க. அவ்வளோ அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஊற்றுமலை மேல 2 நாள் இருந்தது என்னோட உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்ச ஸ்ரீசக்கரத்தையும் அதிசய ஊற்றுகளையும் பார்த்தது என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். திரும்பவும் சந்திக்கிற வரைக்கும் குட் நைட் சொல்லிக்கிறது ராஜேஷ்.